உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமுருகண்டி வசந்த நகர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறோம். இங்கே சரியான அடமழை காரணமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் சரியான மழையாக இருக்குது. அதில் கூடிய பாகம் பாதிக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தான் அதிகமான கடலோர பகுதியில் இருக்காங்க, வில்லேஜில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கிராமத்தில் மட்டும் சரியாக 140 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை காரணமாக. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வசதி எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. வெளியில போயில வரையில அப்படி சாப்பாடு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அப்போ பொது அமைப்பு ஊடாகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் கட்டி சாப்பாடுகளை கொடுத்துட்டு வரேன். இப்போ இங்கே இப்போ அநேகமாக பொது அமைப்பு ஊடாக என்னட்டு ஒரு 30 பார்சலும் தந்திருக்காங்க. அதை சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ வாங்க ஃபுல்லாக பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் மாறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. உங்களால் முடிஞ்சால் யாரேனும் உதவி செய்கிற ஆட்கள் இருந்தால் இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். சாப்பாடாக இருந்தாலும் சரி, உலர் உணவு ஊடாக இருந்தாலும் சரி, நீங்கள் உதவி செய்யலாம். அதுக்குரிய நம்பர் நான் தாரேன். அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன் அந்த டீட்டெயிலெலாம். வாங்க பார்ப்போம் ஃபுல்லாக. பாருங்க, ஒரு தண்ணி நிரம்பி ரோட்டெல்லாம் ஒரே வெள்ளமா இருக்கு. எல்லா இடத்துலையும் இப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு நவம்பர் 27 தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கு எல்லா இடமும் சரியான மழையா தான் இருக்குது. 4 நாள் மழை. சரியா 24ஆம் தேதி மழை தொடங்கினது. இன்னும் மழை முடியலை. அப்போ நிறைய குடும்பம் வந்து கேட்குறாங்க, அண்ணன் எங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஏற்கனவே நிறைய உதவிகள் செஞ்சு நான் அப்போ அதை வச்சு கேட்குறாங்க. அப்போ என்னட்ட ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொன்னேன்னா கேட்டு பார்க்குறேன்னு உதவி யாரும் செஞ்சால் அது கூட செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ என்னட்ட ஒரு 30 பார்சல் தந்தாங்க. அதை நான் குறிப்பிட்ட அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் மேல்மிச்சமாக இருக்கிற ஆட்கள்கிட்ட என்னென்ன கொடுக்குற அளவு இல்லை. அப்போ இதை இந்த வீடியோவை பார்த்து யாராவது உதவி செய்ய முன் வர்ற ஆட்கள் வந்து உதவி செய்யலாம். நீங்கள் உலர் உணவாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பாடு நீங்கள் சமைச்ச உணவு பார்சல் கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் எப்படி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஒரு 2-3 வீட்டை காட்டணும் உங்களுக்கு. பாருங்கள், அவங்க படுற கஷ்டங்களை பார்ப்போம். வாங்க பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த ஒரு வீட்டை பார்க்க வந்திருக்கோம். இவங்க தற்காலிக வீட்டில் இருக்காங்க. இதே மாதிரி இங்கே இந்த ஊருக்குள்ள மட்டும் 45 குடும்பம் இருக்காங்க தற்காலிக வீட்டில். இப்போ தற்காலிக வீட்டில் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் தான். சமையல் வேலைக்கோ வெளியில் எங்கேயும் போகிறதுக்கோ சாப்பாடுகள் பண்ணுறதே கஷ்டம். இப்போ சின்ன பிள்ளையில் இருக்கிற குடும்பம் மட்டும் 45 குடும்பம் இருக்கிறாங்க இந்த கிராமத்தில், வசந்த நகர்ன்ற கிராமத்தில். இதே மாதிரி முருகண்டி கிராமத்திலையும் பாதிக்கப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கான உதவிகள் வந்து சாப்பாடு, இப்போ உலருணவு இல்லை சாப்பாடுகள் தான் நாங்கள் கொடுக்கலாம். அப்படி யாராவது நீங்கள் கொடுக்க விரும்பினாக்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பெடுக்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த மழை காரணமாக? பெரிய கஷ்டமா தான் இருக்கு. சாமான் இருந்தாலும் உங்களுக்கு வீடுகளுக்கு சமைச்சு சாப்பிட முடியல. ஒரு தண்ணி குழந்தை ஈரமலையலாது சளிகள் பிடிக்கும். எங்களுக்கு ஜிஎஸ் ஆபீஸால தான் சாப்பாடு தந்தீர்கள் 2 பார்சல். அதுதான் எல்லாம் பிரிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு எல்லாம் தண்ணி தான், கட்டில தான் பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறோம். இவருக்கு முட்டு முட்டு ஒரு முட்டுக்கும் அவன் சின்ன ஆள் தானே, பெரிய ஒரு ஆளுக்கு அவர் அம்மாவை நிற்கிறேன்.
சரியான கஷ்டம் தான். என்ன எத்தனை நாள் அந்த மழை நீடிச்சு கொண்டிருக்கீங்க? கிழமையா மழை தான். அப்புறம் அந்த கண்டெல்லாம் குளிர்ல விழுந்து போச்சு. கொஞ்சம் சூடேற்றி போட்டுதான் எலும்பி நடக்குதில்லை. பெரிய அங்கால ஒரு கொட்டலுக்கு தான் தூக்கி போட்டு கிடக்குறத. வெளியில போய் அது நெருப்போல மூட்டை வெயிலாம இருக்கு. மழை கொஞ்ச நேரம் கூட விட்டு தேர்வு இல்ல. 4 நாளா தொடர்ச்சியா மழை தானே? மழை தான். சரி சரி. சட்டியில வச்சு தண்ணியில துணியில கழுவி எல்லாம் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பம் வந்து சின்ன பிள்ளையில வச்சு கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 4 நாள் மழைன்றனால கடும் கஷ்டம்தான். அப்போ இதை போல 4-5 இந்த மாதிரி குடும்பம் வந்து 4-5 குடும்பம் இருக்காங்க. ஒரு நாள் கேட்டாங்க. ஆனால் என்னட்ட கிடைச்ச பார்சல் வந்து 30 பார்சல் சாப்பாடு தான் கிடைச்சது. அதைத்தான் நான் பகிர்ந்து கொடுத்துருக்கேன். இப்போ யாராவது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் உதவி செய்யலாம். நீங்கள் இன்றைக்கு 27ஆம் தேதி தான் இந்த பதிவை நான் போடுறேன். நவம்பர் 27, 25, 27, 28, 29 அதுக்குள்ள நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்புகிறார்கள் உதவி செய்யலாம். சரி, ஓகே. மனமான நன்றி. எனக்கு இந்த வீடியோவை பார்த்து யாரும் உதவி செய்ய விரும்பினால் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், ஓகே, பாய்.